ஹாய் வணக்கம், எஸ்கே சுபா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருப்பு பொடி. சாதத்தில் போட்டு சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த பொடி தான் செய்ய போகிறேன். அதுக்கு அரை கப் துவரம் பருப்பு எண்ணெய் இல்லாமல் வறுக்கணும். ஹையில் வச்சு வறுக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்தது பைத்தம் பருப்பு, அது ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். இப்போ பாசி பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இருக்கிற அந்த சூடியிலேயே பொட்டுக்கல்லை வருங்க. பொட்டுக்கல்லை 1 கப் போட்டிருக்கேன். இது சும்மா ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். பொட்டுக்கல்லையும் வறுத்தாச்சு. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இதுவும் பொரிய ஆரம்பிச்சிருச்சு, எடுத்து போட்டுக்கலாம். அடுத்தது தேவையான அளவு கல் உப்பு. நான் அதையும் லேசாக வறுத்து எடுத்துக்கிறேன், அந்த லேசாக ஈரம் போகிறதுக்காக. அடுத்தது பெருங்காயத்தூள், அதையும் லேசாக வறுத்து எடுத்துக்கிறேன். நான் வந்து கார மிளகாய் கொஞ்சமும் காஷ்மீரி மிளகாய் கொஞ்சமும் எடுத்திருக்கேன், கலர் காண்டி. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் போட்டு 1 கப்பு பூண்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை வறுத்துக்கோங்க. நல்லா முறுமுறுன்னு முந்திரி வறுக்கிற மாதிரி வறுத்துக்கணும். இதை பூண்டு நல்லா வறுத்தாச்சு. இதெல்லாம் ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பருப்புங்களை மட்டும் நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் கடைசியாக பூண்டை போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ குறைன்னு அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ பூண்டை போட்டுக்கலாம். நம்ம இப்போ சாதப்பொடி அரைச்சாச்சு. சாதப்பொடி உங்களுக்கு தேவையான அளவு போட்டுட்டு நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ சூப்பரான நம்மளோட பருப்பு பொடி சாதம் ரெடி ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.